சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணி மம்மி என்ன காரியண்டி பண்ணிருக்கீங்க? அண்ணி எங்களை ஏன் அண்ணி அடிக்கிறீங்க? நாங்க நல்ல காரியம் தானே பண்ணிருக்கோம். இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள நகை எங்க இருக்குங்கறத வாயை திறந்து சொல்லணும். சொல்ல வைங்க. சரிங்க மேடம். என்ன அடிக்காதீங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன அடிக்காதீங்க, சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க. அக்கா, தப்பு பண்ணவளை விட்டுட்டு தப்ப தட்டி கேட்ட அன்னபூர்ணியையும் ரேஷ்மாவையும் எதுக்குக்கா அடிக்கிறீங்க? டேய் முட்டாள் முட்டாள், இவங்களோட சேர்ந்து உனக்கும் என்ன மூளை குழம்பி போச்சா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? என்ன கேட்காம நீங்களா இப்படி ஒரு முடிவெடுத்து இந்த விஷயத்தை எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்குனீங்க? எந்த அடிப்படையில காயத்ரி தான் அந்த நகையை எடுத்தான்னு முடிவு பண்ணி அவளை அடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிங்க? காயத்ரி மேல இருக்கிற கோவத்தை எப்படியாவது தீர்த்துக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாரும் சேர்ந்து நடந்திருக்கீங்கல்ல? அவ உங்களுக்கு அப்படி என்னதான் கெடுதல் செஞ்சா? ஏன் இவ்ளோ கோவம்? அங்கிள், சும்மா புரியாம பேசாதீங்க. இந்த டீப்பா மேல வச்சிருந்த நெக்லஸ் காணாம போயிடுச்சு. எல்லாரையும் விசாரிச்சோம், எல்லாரையும் சர்ச் பண்ணி பார்த்தோம். யார்கிட்டயுமே நெக்லஸ் இல்ல. காயத்ரி அந்த நேரத்துல வெளியில போனதுனால அவ மேல டவுட் வந்துச்சு. விசாரிச்சோம். நகைய கண்டுபிடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களும் ஆண்டியும் இவ்ளோ கோவப்படுறதுல என்ன நியாயம் இருக்கு? தியா, இங்க எல்லாமே தப்பாதான் இருக்கு. எந்த நெக்லஸ காணோன்னு தானே காயத்ரிய போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அடிச்சு துன்புறுத்துனீங்க? அதே இந்த நெக்லஸ நீ எப்ப எடுத்துட்டு போன? இந்த நெக்லஸ டீ பாயில வச்சுட்டு உங்களுக்கு என்னன்னு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. தியா, நீ தானே இதுக்கு மேட்சா இயரிங்ஸ் வேணும்னு கேட்ட? அதுக்காக தான் நான் இந்த வைர நெக்லஸ் எடுத்துக்கிட்டு இதுக்கு மேட்சிங்கா எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாமேன்னு நானும் செழியனும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி போனோம். போன நேரத்துல ஒரு அப்பாவி பொண்ணு மேல திருட்டு பழிய சுமத்தி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கீங்க.